ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 10 ஆண்டுகளில் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள். சமூக நீதியே பாஜக அரசின் பிரதான நோக்கம். 2047 கனவு நிறைவேறும். வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ள 25 கோடி பேர். 2024 ஆண்டுக்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கை நேற்று ஜனவரி 39 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையோடு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று பிப்ரவரி 1 ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதாவது: நாட்டில் 11.8 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முத்ரா திட்டத்தின் கீழ் 43 கோடி முறை வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3000 ITIக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. பால் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி போடப்படும். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்களும் சேர்க்கப்படுவார்கள். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக தனி குழு அமைக்கப்படும். ஏற்கனவே உள்ள மருத்துவமனைகளில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்தியாவில் செஸ் கிராண்ட் மாஸ்டர்களின் எண்ணிக்கை 80ஆக அதிகரிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். 4 தரப்பு முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. சமூக நீதியே பாஜக அரசின் பிரதான நோக்கம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு, முத்தலாக் தடை சட்டம், கிராமப்புறங்களில் 70% வீடுகள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை இந்திய கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்காகவும் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 50 ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத கடன் திட்டமாக இது வழங்கப்படும். 2047 புதிய இந்தியாவை படைப்போம். வளர்ச்சி அடைந்த இந்தியா எனும் கனவு 2047 நிறைவேறும். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் என 4 பிரிவினருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஊழல் எதிர்ப்புக்கும் வாரிசு அரசியலுக்கும் எதிராக நாங்கள் போராடி வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. பாஜகவுக்கு மக்கள் மீண்டும் வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை உள்ளது. 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் தரத்தில் புதுப்பிக்கப்படும். நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும். இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் 596 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 2023-24க்கான திருத்தப்பட்ட நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.8%. 2025-26 ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறையை 4.5%க்கும் கீழ் குறைக்க திட்டம். நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு முறைகளில் எந்த மாற்றமும் இல்லை. வருமான வரியில் எந்த குறைப்பும் இல்லை. இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் இதில் அனைத்தையும் அறிவிக்க முடியாது. அடுத்த அரசு ஆட்சிக்கு வரும் வரை நாட்டை நடத்த இடைக்கால பட்ஜெட் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.